delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அப்போ இவங்க எல்லாமே இப்படி தான் அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது இல்லை விடும்போது அப்போயாச்சும் அப்துல் பாசித் புகாரி தன்னை சுதாரிச்சுட்டு இருக்கு. அப்போது இது போன்ற செயல்கள் தவறு என்ற நான் அவரை அந்த இடத்துல கௌரவ பண்ணி அந்த வீடியோவை கௌரவ பண்ணுறது கூட தவறு இல்லை. ஆனால் அந்த வீடியோவை எடுத்து சோசியல் மீடியாவில் விட்டு மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணியிருக்காங்க. ஒரு அயோக்கியத்தனமான செயல். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது செஞ்சு சரிதான், அவர் அயோக்கியம்தான், அவருக்கெல்லாம் அப்படி தான் செய்யணும், அதெல்லாம் இல்லை. சட்டம் இருக்குது, புகார் கொடுங்க, காவல்துறை கைது பண்ணிட்டோம், உட்கார வச்சு பேசிட்டோம், எவ்வளோ காசு, யார் யார் என்ன கொடுத்து வாங்கியிருக்காரு, எங்கே கொடுத்துருக்காரு, அவர் எங்கே கொடுத்து ஏமாந்து இருக்காரு, இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதை விட்டு ஒரு வீடியோ பிடிச்சி இதில் சோசியல் மீடியாவில் விடுறீங்கன்னு சொன்னால் அது அயோக்கியத்தனமாக இல்லை. அப்போ அற்பத்தனமான அரசியல் தான் இவங்க பண்ணுறாங்க. சில பேர் வி ஸ்டாண்ட் வித் அப்துல் பாசித் புகாரி. என்னத்துக்காக நீ ஸ்டாண்ட் அப்துல் பாசித் புகாரி? இப்போ அவரை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனாலும் அவரை கைது செஞ்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லை, அவரை கைதே பண்ணலையா. இப்போ இந்த ஒரு பிரச்சனைக்காக ஒரு ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரித்து விட்டுருக்காங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பண்ணி அவர் ஜெயிலெல்லாம் போடல. கைது பண்ணுற அளவுக்கு என்ன எவிடன்ஸ் கொடுத்தவங்க அவனும் எவிடன்ஸாக சாட்சியாக சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் இப்படி ஆக்கிட்டீங்கன்னா நான் எப்படி கொடுப்பேன், என்ன அர்த்தம்? இல்லை, அதுதான் முதல் மனைவி ரெண்டாவது மனைவி அப்படின்றாங்க. அது முதல் மனைவியா ரெண்டாவது மனைவியா அவர் கூட இருக்குங்கிறது தான் தெரியும். நம்ம தூரமாக இருந்து பார்த்துட்டு நம்மளா கற்பனையில் அவருக்கு 2 மனைவி இருக்குது, முதல் மனைவி பிரிஞ்சு 2வது மனைவி கிட்ட வாழ்கிறாரு, இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஸ்டடி விஷயத்தில் அவரே அந்த ஆடியோவில் ஒத்துக்கிட்டு இருக்கார். நான் பல பேரிடம் வாங்கியிருக்கேன், நான் அது கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடும் போது தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாரு. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தடா ரஹீம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வாங்க சார். சமூக வலைதளங்களில் இவர் பயானை கேட்காத முஸ்லீம்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அப்துல் பாசித் அவர்கள் சமீபத்தில் அவர் ஒரு பிஸ்னஸில் மாட்டி அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு வீடியோக்கள் நிறையா வருது சார். என்ன சார் ஆச்சு? இல்லை, ஒரு சமீபத்தில் பிரச்சனை இல்லை, பிஸ்னஸில் மாட்டியில் பெண் மற்றும் பொருளாதார குற்றச்சாட்டு சுமத்தி தான் ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வருது. இதெல்லாம் தேவையற்ற வேலை தான். இது யாரோ அவருக்கு ஆகாதவங்க வேணும்னே செஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்துல் பாசித் புகாரி ஏன்னா அந்த சுச்சுவேஷன் பார்த்தா அந்த வீடியோ வெளியேறது எல்லாமே சுச்சுவேஷன். குற்றம் இழைத்திருக்க மாட்டாருன்னு சொல்லி வாதம் பண்ண முடியாது. குற்றம் இழைத்திருக்கலாம் அப்படின்னா காவல்துறை இருக்குது. நீங்கள் போலீஸ் சொல்லிட்டு அதையும் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறீங்கன்னா அப்போ நீங்கள் அப்துல் பாசித் புகாரி மீது உங்களுக்கு ஒரு வெஜன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அவருடைய வளர்ச்சி, அவருடைய ஏதோ ஒரு காரணம் உங்களுக்கு ஒரு கடுப்பு காண்டு இருக்குதுன்னு தான் சொல்லுவோம், வேறு ஒன்றும் இல்லை. சென்னை பாஷையில் சொன்னால் காண்டு, செம்ம காண்டில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா அவர் குற்றமே செஞ்சுருக்க வாய்ப்பில்லை. அவர் உத்தம புத்திரன், ரொம்ப நல்லவர், அவரை இப்படி சோசியல் மீடியாவில் போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லி நம்ப முடியாது. ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி சில சம்பவங்களை நம்ம பார்க்கணும். ரீதியான உறவு ஏன் இப்படி. அப்போ இவங்க எல்லாமே இப்படி தான் அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது, இல்லைன்னு சொல்ல விடும்போது அப்போயாச்சும் அப்துல் பாசித் புகாரி தன்னை சுதாரிச்சுட்டு இருக்கணும். இப்படி நமக்கு ஒரு நம்ம மார்க்கம் சொல்லி தான் நமக்கு இந்த தமிழக மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு அறிமுகம் இருக்கா இல்லையா? ஆமாம். மார்க்கம் இல்லைன்னா அப்துல் பாசித் புகாரி 0 இருக்கா இல்லையா? அப்போ மார்க்கத்தை அப்போ இது எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் நெருட்டாக தான், என்னடா இப்படி ஆக்டிங் ஓவராக பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தோணும். இருந்தாலும் உங்கள் வயசுக்கு மீறி ஆக்டிங்கோட. ஏன்னா அப்போ நீங்கள் இப்படியெல்லாம் பயன் பண்ணும்போது செல்வந்தர்கள், நடுநிலையாளர்கள், நல்ல சிந்தனையாளர்கள் எல்லாருமே உங்கள் தொடர்புக்கு உள்ளாகிறாங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே வர்றாங்க. ஒரு நல்ல பயன் பண்ணுறாங்க மார்க்க விஷயத்தில் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அந்த வட்டத்துக்குள்ளே வராங்க. அந்த வட்டத்துக்குள்ளே வந்தவங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு விதமான வியாபாரம்னு சொல்லி இழுத்து, புரியுதுங்களா உங்களுக்கு? வியாபாரம்னு சொல்லி அவங்கள இழுத்து அந்த வியாபாரத்துக்குள்ளே நீங்கள் முதலீடு வாங்குறீங்க. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று ஆடோ மாடோ கோழியோ கருவாடோ விற்கிறீங்க வைங்க. நீங்கள் எங்கிட்ட நண்பர் பேசலாம், இதேமாரி வியாபாரத்துக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஏன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு நான் மாதம் தரேன், இவ்வளோ காசு லாபத்தில் தரேன். இவ்வளோ காசு நிர்ணயிக்கக்கூடாது. நிர்ணயிச்சா அது வட்டி, புரியுதுங்களா? நிர்ணயிச்சாங்கன்னா வட்டி அது. அப்போ இவ்வளோ காசு தரேன், உங்களுக்கு வர்றது லாபத்தில் தரேன், உங்களுக்கு லாபத்தில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்க்கம் நம்ம கற்றுக் கொடுக்குது. நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க, நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, புரியுதுங்களா? நீங்கள் வியாபாரமே செய்யாமல் எங்கிட்ட ஒரு வியாபாரம் ஒன்று இருக்குது, அதுக்கு முதலீடு தேவை,
காசு இருந்ததுன்னா நம்ம போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு யாரோ சொல்கிறான் பாருங்கள், அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கிட்டேருந்து காசை வாங்கி அங்கே போய் கொடுக்குறீங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி லாபம் தரேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு எங்கிட்டேருந்து காசை பறிச்சுட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. புரியுதுங்களா? இது எந்த வகையில் ஹலாலான வியாபாரம்? இது நான் சொல்கிறேன், எந்த வகையில் ஹலாலான வியாபாரம்? சரி, நீங்கள் கொடுத்துறீங்க காசு, மாதம் மாதம் அவனுக்கு கொடுக்கணும். கொடுக்கலன்னா எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கல, ஏமாற்றிட்டான் அப்படின்ட்டீங்க. எப்படி ஏமாத்திட்டான் ஆகும்? அதான் சொல்கிறேன், வியாபாரத்து தானே கொடுக்குறாரு. இவர் இப்படி தாங்க பண்ணுறாரு பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட. இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு பெண் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு 15 லட்ச ரூபாய் ஏதோ ஏமாற்றிட்டாரு, நீங்கள் எப்படியாவது பேசி வாங்கி கொடுங்கன்னு சொன்னார் என்கிட்ட. நான் சரி, மார்க்கத்தில் இருக்காங்க, நம்ம அந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு, சரிம்மா கொடுத்துருவாருமா, கவலைப்படாதுமா அப்படின்னு சொல்லிட்டு, இது இன்றைக்கி நேரத்தில் பல வருஷமாக அவர் மீது ஒரு புகைச்சல் இருக்குது. நமக்கும் அவருக்கும் எந்த வாய்க்கால் தக்கராறும் இல்லை, போட்டியும் இல்லை, பொறாமையும் இல்லை. அவர் மார்க்க விஷயத்தில், நம்ம அரசியல் விஷயத்தில் பல வருஷமா போகுதுன்னா இன்னைக்கு திடீர்னு பூமா வர்றதுக்கான காரணம் போயிடலான்ட்டு நம்ம. நீங்கள் ஒரு பக்கம் மார்க்கத்தை சொல்லிவிட்டு யார்கிட்டயே காசை வாங்கி யார்கிட்டயே கொடுத்துட்டு, அவன் கொடுக்குற லாபத்தில் கொஞ்சம் நீ எடுத்துகிட்டு கொஞ்சம் அவனுக்கு வாங்கினவனுக்கு கொடுத்துட்டு, இதே சொல்லுவாங்களே ஊரான் விட்டு நெய் பொண்டாட்டி கை. அப்போது இது போன்ற செயல்கள் தவறுன்ற நான். அவரை அந்த இடத்துல கௌரவம் பண்ணி அந்த வீடியோ கௌரவம் பண்ணுறது கூட தவறு இல்லை. ஆனால் அந்த வீடியோவை எடுத்து சோசியல் மீடியாவில் விட்டு மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணியிருக்காங்க. ஒரு அயோக்கியத்தனமான செயல். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது செஞ்சு சரிதான், அவர் அயோக்கியம்தான், அவருக்கெல்லாம் அப்படி தான் செய்யணும், அதெல்லாம் வேண்டிய இல்லை. சட்டம் இருக்குது, புகார் கொடுங்க, காவல்துறை கைது பண்ணிட்டோம், அல்லையே ஒரு ஜமாத்தை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசிட்டோம். எவ்வளோ காசு, யார் யார் என்னென்ன கொடுத்து வாங்கியிருக்காரு, எங்கே கொடுத்துருக்காரு, அவர் எங்கே கொடுத்து ஏமாந்து இருக்காரு, இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதை விட்டு ஒரு வீடியோ பிடிச்சி இதில் சோசியல் மீடியாவில் விடுறீங்கன்னு சொன்னால் இது அயோக்கியத்தனமாக இல்லையா? இதில் இன்னொரு குரூப் என்ன பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் தர்கா பார்ட்டி தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படி தர்கா பார்ட்டியா? அது சுன்ன ஜமாத்தை தர்கா பார்ட்டி தான் இந்த பிரச்சாரத்தை ஓவராக பண்ணுறாங்க. அப்படின்னு பிரச்சாரம் பண்ணவெல்லாம் தவி ஜமாத்தாங்க தான். அந்த வீடியோ எடுத்து வெளியிட்டது எல்லாமே தவி ஜமாத். இது எதுக்கு தர்கா பார்ட்டி இழுக்கிற, எதுக்கு சுன்ன ஜமாத்தை இழுக்கிறீங்க? புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ அற்பத்தனமான அரசியல் தான் இவங்க பண்ணுறாங்க. இது சில பேர் வி ஸ்டாண்ட் வித் அப்துல் பாசித் புகாரி. ஆமாம், ஹேஷ்டாக் வி ஸ்டாண்ட் வித் அப்துல் பாசித்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னத்துக்காக நீ வி ஸ்டாண்ட் அப்துல் பாசித் புகாரி? இல்லை, அவர் பயானை பார்த்து பயானை பார்த்து என்ன பண்ண? அப்போது இந்த மாதிரி தொழில் அவரு ஒரு வியாபாரி, அப்படி தான் பார்க்கணும். பயானு இமாம்ன்றதெல்லாம் தூக்கி போடுங்க, அந்த ஸ்தானத்தை வேறு அவரே தூக்கி வீசிட்டார். நேற்று நின்றுட்டு இருந்த அந்த கோலத்தை பார்த்தீங்களா? அவர் ஒரு இமாம் மாரியாக இருந்தார், நல்லா பேண்ட் ஷர்ட்டு போட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாரி நிற்கிறாப்புல, பார்த்தீங்களா இல்லையா? அப்போ அவரே அந்த ஸ்தானத்தில் அந்த ஆலிமும் அந்த மார்கறிஞர்ன்ற அந்த ஸ்தானத்தை தூக்கி வீசிட்டு தான் வெளியே வந்திருக்காரு. அவருக்கு எதுக்கு வி ஸ்டாண்ட் வித் அப்துல் பாசித் புகாரின்னு போடணுன்ற எனக்கு என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், தேவையற்றது அது. இது இப்போ இந்த தமிழ்நாட்டில் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், நிறைய நடக்குது. எவனா இப்போ நீங்கள் போய் கேட்குறீங்க, நான் போய் கேட்குறேன் உங்கள்கிட்ட, வியாபாரத்துக்கு காசு வேணுங்க, இல்லைனா காசு இருந்தால் கொடுங்க, உங்களுக்கு லாபம் தரேன். எவ்வளோ தரீங்க? 10 லட்ச ரூபாய்க்கு 50,000 ரூபாய் தரேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் 10 லட்சத்துக்கு 50,000 வீட்டில் இருக்கிற நகை பொண்டாட்டி புள்ள எல்லா நகையும் விற்று 10 லட்ச ரூபாய்க்கு 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னா நம்ம அது லாபம் இல்லையா? இது இந்த பொருள் நகை எல்லாம் வீட்டில் சும்மா தானே கிடக்குது, விற்று அந்த 10 லட்ச ரூபாய் கொடுக்குது. அவன் 1 மாதம் கொடுக்குறான், 2 மாதம் கொடுத்தான், 3 மாதம் டாக்கா பாட்டி ஓடிட்டான். எனக்கு 10 லட்சம் ஏமாற்றிட்டான், 10 லட்சம் ஏமாற்றிட்டான். நீ ஏன்டா? அப்போ நீ வட்டிக்கு தானே வாங்க, வட்டிக்கு தான். ஏதோ அப்பட்டமான வட்டின்ற நான், அப்பட்டமான வட்டி இது வட்டி தான். இது போன்ற தொழில் செய்யாதீங்கன்னு எந்த ஆலிமும் தமிழ்நாட்டில் பயான் செய்யறதுக்கு தைரியமே இல்லைன்ற நான். கொள்ள பேரையும் இதான் செய்கிறானுங்க. நேர்மையான வியாபாரம் பண்ணுறவனு இருக்கான், இல்லைன்னு சொல்ல. உங்கள்கிட்ட இந்த காசை வாங்கி அதை முதலீடு பண்ணி கடுமையாக உடைச்சி வர லாபத்தில் ஈட்டு கொடுக்கக்கூடிய எத்தனை நபர்கள் எனக்கும் தெரியும், நான் பார்த்துருக்கேன். இதேமாரி காசை வாங்கி ஃப்ராடு பண்ணிவிட்டு ஓடுறவனும் நிறைய பேர் இருக்கான். ஓடினதுக்கப்புறம் ஓடிட்டான், எங்களை ஏமாற்றிட்டான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்க? நீங்கள் வியாபாரத்துக்கு தானே கொடுத்தீங்க, வியாபாரத்தில் நஷ்டம் ஆகிடுச்சு, விட்டு போங்க, எல்லாம் உங்களுக்கு வேறு வகையில் கொடுத்துருவான். அப்படி தானே பார்க்கணும். ஓகே சார், இப்போ அவரை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனாலும் அவரை கைது செஞ்சு கூட்டிகிட்டு போகிறாங்க, இப்படின்னு மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் பரப்புகிறாங்களே சார். இல்லை, அவரை கைதே பண்ணலையா. இப்போ இந்த ஒரு பிரச்சனைக்காக ஒரு ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரித்து விட்டுருக்காங்க, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. கைதெல்லாம் பண்ணி அவர் ஜெயிலெல்லாம் போடல. கைது பண்ணுற அளவுக்கு என்ன எவிடன்ஸ் கொடுத்தவன் அவனும் எவிடன்ஸாக சாட்சியாக சொல்ல போகிறதில்ல.
அவர் ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று போட்டிருந்தாரு. ஏன் என்னை போட்டு எல்லாருமே துன்புறுத்துறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட் போட்டாரு. அவருக்கே உண்டான பாணியில் தான் அவர் வெளியிட்டு இருக்காரு. இல்லை இப்படி ஒரு நடந்துச்சு, நடக்கக்கூடாது, நடந்திருக்கு, இதுக்கு என் மீது குற்றம் சுமத்துறீங்கன்னு சொன்னால் இதுக்கு காரணம் நானும் ஒரு ஆள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சில தவறுகள் நடந்திருக்கு, அப்படி ஒரு ரெக்வஸ்ட் கேட்கணும். அதை விட்டு என் மீது உங்களுக்கு என்ன வன்மம், என் மீது உங்களுக்கு என்ன வெறுப்பு நீங்களே சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன். அவரே சொல்கிறாரு, ஆமாம் நான் கடன் வாங்கியிருக்கேன், கடன் கொடுக்குறதுக்குண்டான வேலைகள் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இதேமாரி நான் பல பேர்கிட்ட முதலீடு வாங்கி நான் வியாபாரம் பண்ணேன், அந்த வியாபாரத்தை நட்டமாகி விட்டது, அந்த வாங்கிய பணத்தை நான் திருப்பி கொடுக்கறதுக்காக நான் இருக்கேன். இந்த நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுனால எனக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமாக இருக்குது, இதுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி வெளியிடுறது தானே சிறந்தது. அது ஆடியோ வெளியிட்ட பிறகு தான் அவர் மீது இன்னும் கோபம் எனக்கு அதிகமாகுது. அது ஆடியோவில் ஒரு ரெக்வஸ்ட்டு ஒரு இதுவும் இல்லையே, தன்மையும் இல்லையே. நீ ஏன்டா நீ அடுத்தவங்க காசு வாங்குற, நீ வியாபாரம் பண்ணுறியா, என்ன வியாபாரம் பண்ணுறேன்னு ஓப்பனாக சொல்லுங்கள். அந்த ஆடியோவில் சொல்லணும், நான் இந்த வியாபாரம் பண்ணுறதுக்காக வாங்கினேன், பல பேர்கிட்ட வாங்கியிருக்கேன், அந்த வியாபாரத்தை நஷ்டமாச்சு சொல்லணுமா இல்லையா, ஏன் சொல்கிறேன்? என் மேலே இந்த அலிகேஷன் வச்சிங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணுறது நம்மளோட கடமை. இப்போ நான் அந்த ஆடியோ வெளியிட்டு இவர்கிட்ட யார் யார் முதலீடு பண்ணியிருக்காங்களோ என்கிட்ட கேட்காதீங்க, அதை சொல்லக்கூடிய வார்த்தையே அப்படி தான் வருது. நான் கொடுக்கறதுக்கு இருந்தேன், இந்த நிலையில் நீங்கள் இப்படி ஆக்கிட்டீங்கன்னா நான் எப்படி கொடுப்பேன், என்ன அர்த்தம் கேட்டிங்களா? அந்த ஆடியோவை நான் கொடுக்க இருந்தது, இப்போ நான் எப்படி கொடுப்பேன்? அப்போ நீங்களே என்ன நினைப்பீங்க, என்னடா இந்த ஆள்கிட்ட எப்படி போய் கேட்குறது நினைப்பீங்களா இல்லையா? நான் பண்ணது தவறு தான் அப்படின்னு சொல்லி ஆடியோவே வெளியில்லை. அவர் குடும்ப விஷயத்தில் போக வேண்டாம், முதல் மனைவி ரெண்டாவது மனைவி ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்றாங்க, அது நமக்கு தேவையில்லாதது. ஆமாம் சார், இன்னொன்று ஒரு பக்கம் ஒரு உமன் அலிகேஷன் வேறு வைக்கிறாங்க. இல்லை அதுதான் முதல் மனைவி ரெண்டாவது மனைவியா அப்படின்றாங்க, அது முதல் மனைவியா ரெண்டாவது மனைவியா அவர் கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நம்ம தூரமாக இருந்து பார்த்துட்டு நம்மளா கற்பனையில் அவருக்கு 2 மனைவி இருக்குது, முதல் மனைவி பிரிஞ்சு ரெண்டாவது மனைவி கிட்ட வாழ்கிறாரு இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. வரக்கூடிய தகவல்களை வச்சு தான் நம்ம பேச முடியும், அந்த விஷயத்துக்குள்ளே நம்ப முடியாது. ஆனால் பண மோசடி விஷயத்தில் அவரே அந்த ஆடியோவில் ஒத்துக்கிட்டு இருக்கார், நான் பல பேரிடம் வாங்கியிருக்கேன், நான் அது கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடும் போது தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாரு. அந்த அடிப்படை தான் நம்ம பேசுவோம். நீ ஏன் பணம் வாங்கின, நீ என்ன வியாபாரம் பண்ணுற? இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்துல் பாசித் புகாரி யாருடைய மாணவன் சொன்னீங்கன்னா முஃப்தி உமர் ஷெரீஃபுடைய மாணவர். முஃப்தி உமர் ஷெரீஃப் காசிமின்னு சொல்லிட்டு மண்ணடியில் ஒருத்தர் இருக்கார். அவரும் என்ன பண்ணுவார்னு இப்படி தான் போட்டுக்குவார், அந்த இதுவை இப்போ அவன் போட்டுக்கிட்டு அவருடைய பயனும் இப்படி தான் ஆக்டிங்கோடு தான் பண்ணுவார். அவருடைய பயன் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே புல்லரிச்சு விடும். முஃப்தி உமர் ஷெரீஃப் காசிமின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறந்த பேச்சாளர், சாதாரணமானவர் இல்லை, நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அவர்கிட்ட மாணவராக இருந்துட்டு அவரை போய் சேரணும்னா அந்த பேச்சாற்றல் நல்லது தானே? இல்லை நல்லதுன்னு சொல்ல, நீங்கள் பேசுங்க, இது ஒரு விழிப்புணர்வுக்கு, இது போன்ற விஷயங்களை நம்மளும் ஆதரிக்கிறோம், நம்மளும் கேட்டிருக்கோம் இல்லையா? இதே முஃப்தி உமர் ஷெரீஃப் காசிமியுடைய எத்தனை புத்தகங்களை நானே படிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்கிறேன். நான் ரஹிக்கெல்லாம் அவர் தான் மொழிபெயர்த்தார், இல்லைன்னு சொல்லலை நம்ம. ஆனால் நீங்கள் புதுன்னு வரும்போது நீங்கள் உங்கள் சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு நீங்கள் விலை போகிறீங்கன்றது தான் கேள்வி. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய ஆலிம் அவர், யார்? முஃப்தி உமர் ஷெரீஃப் காசிமி பெரிய ஆலிம், பயனெல்லாம் பயங்கரமாக பேசுவார். அவர் உணர்ச்சி பிறகு நடிப்போடு தான் பேசுவார். இல்லை சொல்கிறேன், எதாவதுக்கு நீங்கள் ஏதாவது நடிப்போட நம்மளாம் ரசிச்சுங்க, இல்லைன்னு சொல்ல, ரசிக்கிறோம், இன்றைக்கி கூட ரசிக்கிறோம். அவர் ஒரு விஷயம் இது எங்கேயோ யாரோ சொல்லி கேட்டதில்லை, இல்லை யாரோ பேப்பரில் இருந்து படித்ததில்லை, நானே தலையிட்ட விஷயம். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கீழக்கரையை சேர்ந்த ஃபர்ஹான்ன்ற ஒரு பையன் தம்பி, நுங்கம்பாக்கத்தில் வீடு அவருக்கு. அவர் யார்கிட்ட இதேமாரி கொடுக்கல் வாங்கல், ஏதோ ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ அவரும். ஆமாம், ஃபர்ஹான் இருக்கார் இல்லையா, ஃபர்ஹான் வேற ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்கார். ஃபர்ஹான் வேற ஒருத்தர்கிட்ட காசு வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்க, அவருக்கு ஏதோ லாஸ் ஆகிடுச்சு, அந்த காசை அவர் திருப்பி கொடுக்குறது காலதாமதமாகுது. அப்போ அந்த ஃபர்ஹான்ன்ற தம்பி யார்கிட்ட வாங்கியிருக்காரோ காசு, அந்த நபர் உமர் ஷெரீஃபுக்கு நெருக்கமான ஆள், நிலப்பி தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஃபர்ஹான் காசு கொடுக்காம ஏமாத்துறாப்புல, இழுத்துக்கிட்டே போகிறாப்புல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உமர் ஷெரீஃப் என்ன பண்ணோம், ஒரு ஆலிம் இல்லையா, ஏங்க அவரும் மூமின் நீங்களும் மூமின், கடன் கொடுத்துருக்கீங்க, அவர் நல்லவருன்னு சொல்கிறீங்க, கொடுத்துருவாருன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்த காசை வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறது தானே ஒரு ஆலிமுக்கு உண்டான அடையாளம். அப்படியா, நீ ஒன்று பண்ணு, ஒரு லெட்டர் எழுதி எனக்கு கொடுத்துரு, நான் அந்த காசை எப்படி வாங்கணுமோ நான் வாங்கிக்கிறேன் அவர்கிட்டேருந்து.
யார் ஃபர்ஹான் கிட்டேருந்து நான் எப்படி வாங்கணுமோ வாங்கிக்கிறேன். உடனே அவர் என்ன பண்ண லெட்டர் எழுதி, நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு வந்து ஃபர்ஹான் கிட்டே இருக்குது, நீங்கள் ஃபர்ஹான் கிட்டேருந்து வாங்கிக்கிங்க. இவர் அந்த கடிதத்தை வச்சுட்டு ஃபர்ஹான் கேட்குறாரு. ஃபர்ஹான் அதேமாதிரி டைம் சொல்கிறாப்புல போய் தரேன். அந்த டைம் முடிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் கேட்குறதுக்கு போகல, இவர் குடியிருக்க போகிறாரு. குடியிருக்க அங்கேயே போய் குடியிருப்பேன், நீ காசு கொடுக்குறதுலையும் உங்கள் வீட்டில் தான் இருப்பேன் நான். கீழக்கரையை பொறுத்தவரையும் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஹிஜாப் விஷயத்தில் அவங்க ரொம்ப கடுமையாக இருப்பாங்க. ஆண்கள் வெளியே வர மாட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா? அப்படியேப்பட்ட அந்த கீழக்கரையை சேர்ந்த ஒரு நபர் வீட்டில் இவர் போய் குடியிருக்காரு. யார் நான் சொல்கிறது வந்து அப்துல் பாசித் புகாரி இல்லை, முப்தி உமர் ஷெரீஃப் காசிம், அதான் அப்துல் பாசித் புகாரியுடைய தலைவர் மாஸ்டர். இவர் போய் அந்த வீட்டில் உட்காராரு. அவரும் வந்து அந்த ஃபர்ஹான் தம்பி வந்து பாவம் ஒரு நாள் 2 நாள் அப்படியே விட்டு, இல்லை எடுத்து வந்தால் கொடுத்துருவேன், நீங்கள் கிளம்புங்க, எனக்கு ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது, வீட்டிலலாம் குடும்பத்துலலாம் அக்கம் பக்கத்தில் பேச ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நீ எப்போ காசு கொடுக்குறியோ போகிறேன், நீ போலீஸை கூப்பிடு, நீ எவனை கூப்பிடு, நடக்காமல் நான் ஏன் சொல்கிறேன். இப்படி சொன்ன உடனே அந்த தம்பி இங்கே போய் அங்கே போய் தலைவர்கள்கிட்ட போய் சொன்னாலும் உமர் ஷெரீஃபா நீங்கள் பேசிக்கிங்களே ஜின்னு நழுவுறாங்க. கடைசியாக எங்கிட்ட வந்தாப்புல. இப்போ நான் சொன்னேன், இது அநியாயமாச்சா, அவர் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு ஏன் அந்த ஆள் இப்படி பண்ணுறாரு, ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு, கோவம் எனக்கு. உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் போலீஸ் வந்தாலும் கவலை இல்லைன்னு சொன்னாருன்னொன்னே டக்குன்னு அந்த நேரத்தில் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிக்கு மெசேஜ் போட்டேன். சார் இதேமாரி உமர் ஷெரீஃப் காசிமி வந்து இந்த மாதிரி ஒரு நுங்கம்பாக்கத்து ஒரு வீட்டில் உட்காந்துட்டு காசு கொடுத்தா தான் நான் போவேன், இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் ஒரு தர்மசங்கடமான சூழல் உருவாக்குறாரு. அதனால் நாங்கள் போய் அவரை வெளியேற்ற போகிறோம், இது உங்களுடைய தகவலுக்காகன்னு சொல்லி மெசேஜ் போட்டு நாங்கள் போகிறதுக்கு இருக்கோம். 10 நிமிஷம் உடனே ரிப்ளை வருது, நீங்கள் போகாதீங்க, அவர் வெளியே போயிடுவார் அப்படின்னு. உடனே இன்டெலிஜென்ஸ்லேருந்து அவருக்கு தகவல், போலீஸ் போயிட்டு நீங்கள் காலி பண்ணுங்கள், தேவையெல்லாம் பிரச்சனை வரும், ரஹீம் வரேன்ட்டாப்புல வெளியே போயிட்டாப்புல. அதன் பிறகு 2 தடவை என்கிட்ட என்னை வந்து சந்தித்து பேசணுன்னு என்னை கூப்பிட பார்த்தாரு. நான் போகலை. நான் இது வந்து சாட்சிகள் ஆதாரங்கள் நானே இதுக்கு சாட்சி. புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ எனக்கு அவர் மீது அந்த அபிப்பிராயம், அந்த ஒரு மதிப்பு இருந்து போச்சு, அப்படியே கீழே வந்தது. தர்கா பார்ட்டின்னு சொல்கிறவங்க கூட அல்லா ரசூல் தான் பயப்படுறான். நீங்கள் வந்து தவீதை சொல்லிட்டு ஏன்டா இப்படி வந்து இருக்கீங்க, கோவம் வருதா இல்லையா? அவர் வியாபாரம் பண்ணல, யாரோ வியாபாரி பண்ணுறேன்னு சொல்கிறவனுக்கிட்ட காசை கொடுத்துட்டு ஏமாந்துருக்காரு. தேர்ட் பார்ட்டியாக இருந்துட்டு. ஆமாம், உங்கள்கிட்ட காசை வாங்கி நான் வியாபாரம் பண்ணல, நான் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து அவன் கொடுக்குற லாபத்தை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், நட்டாயிடுச்சுன்னா நட்டாயிடுச்சின்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இது எந்த வகையில் இது ஹலாலா? இது ஹராமா இல்லையா? அது இதுக்காக சொல்ல, நான் இந்த இடத்துல இடம் வாங்கியிருக்கேன், ஃப்ளாட் போட்டிருக்கேன், இந்த இடத்துல இவ்வளோ இடம் வாங்கியிருக்கேன், இதனுடைய வேல்யூ வந்து 10 கோடி ரூபா, நான் ஃப்ளாட் போட்டிருக்கேன், நிச்சயம் உங்கள் காசெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். அதேமாதிரி பண்ண என்ன வியாபாரம் என்ன வியாபாரம்? அப்போது வி ஸ்டாண்டு அப்துல் பாசித் புகாரி போடுறவங்ககிட்ட இந்த கேள்வி தான் நான் கேட்குறேன். அவர் என்ன வியாபாரம் பண்ணேன்னு சொல்கிறாரு. அவர் மறுப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா, என் மீது என்ன கோவம், எங்கள் மீது என்ன வன்மம், இப்படி தான் பேசுகிறத தவிர நான் காசு வாங்கினேன்னு சொல்கிறாரு, நான் கொடுக்குறதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுன்றாரு. இந்த அவர் மேலே போட்ட அந்த கேஸ் வந்து நிறுவனம் ஆயிடுச்சு. கேஸை இன்னும் போடலையே, அவர் எங்கே அரெஸ்ட்டை பண்ணாங்க, அங்கே பிரச்சனை இருக்குன்னு போலீஸ் கூப்பிட்டு போய் வெளியே விட்டுருக்காங்க, போலீஸ் விசாரித்து போகுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அவ்வளோதான் நடந்திருக்கு. யாரும் கொடுக்க முடியாது இல்லையா? இப்போ ரிட்டர்ன்ஸில் கொடுக்குறது இல்லைங்க, பெரும்பாலும் வந்து ஓரல் தான், இவ்வளோ லாபம் கொடுக்குறேன் அவ்வளோ லாபம் கொடுக்குறேன், அதெல்லாம் யாரும் பத்திர பாண்டெல்லாம் பண்ணி கொடுக்குறது இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதில் தான் இவங்க இது போன்ற, ஏன்னா ஒரு ஆலிமாச்சு சுல்லாவை பற்றி இப்படி பேசாத, சஹாபிகளை பற்றி இப்படி பேசாத, கொடுப்போம், நம்ம வீட்டில் தானே கிடக்குது, புரியுதா? நகையெல்லாம் சும்மா தானே கிடக்குது, அதை எடுத்து விற்று கொடுத்தா என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும் இல்லையா, புள்ள கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும் இல்லையா, இல்லை புள்ள படிப்புக்கு யூஸ் ஆகும் இல்லையா, இப்படி நினச்சி தான் இந்த பயில்கள் தான் கொடுக்குறது இவனுங்க.